விமானம் தரைதளத்திலே கீழே இறங்கி பறந்ததால் அப்பகுதி மக்கள் அண்ணாந்து பார்த்ததாகவும் அதனை தங்கள் செல்போன் மூலமாக அவர்கள் வீடியோ எடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே அப்படி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவைத்தான் நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விமானம் மேலிருந்து படிப்படியாக கீழே இறங்குகிறது. எப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அது பயணித்திருக்குமோ என்ற ஒரு அச்சத்தை தான் அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தெரிகின்றது. விமானம் படிப்படியாக இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக மேலிருந்து ஒரு பொருளை கீழ் நோக்கி போட்டால் எப்படி போகுமோ அதுபோல அந்த விமானம் பறந்து போவதை பார்க்க முடிகின்றது. ஒரு குடியிருப்பின் உயர்வான ஒரு கட்டிடத்தின் மீது மோதக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி உள்ளிட்டவை எல்லாம் பச்சை மரங்களும் பற்றி எறியக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிகின்றது. அதற்கு காரணம் விமானத்திற்குள் நிரப்பப்பட்டிருந்த எரிபொருள் தான் காரணம். அந்த வெடிபொருள், அதாவது அந்த எரிபொருள் வெடித்ததில் ஒரு வெடிபொருள் போல செயல்பட்டு அது சுற்று வட்டார பகுதியையே கரும் புகையால் சூழ வைத்திருக்கின்றது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் கண் எரிச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் நிலைமை மோசமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் உள்ளிட்ட அனைவருமே இந்த விவகாரத்தில் தனி கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இதுல உண்மையான நிலவரம் என்ன, தொழில்நுட்ப கோளாறு தான் ஏற்பட்டதா அல்லது என்ன விவகாரத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது.